பணத்தினை காலால் மிதித்த சம்பவத்தினை அடுத்து பல்வேறு வகையான விமர்சனங்களுக்குள்ளும் சர்ச்சைகளுக்குள்ளும் சிக்கியுள்ள தியாகி என்று அழைக்கப்படுகின்ற வாமதேவா தியாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கினை அடிப்படையாக கொண்டு அவரிடம் போலீசார் ஒரு வாக்குமூலத்தினையும் பெற்றுள்ளனர். அந்த வாக்குமூலத்தினை கொண்டு அவர் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் அல்லது நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உயர்மட்டத்திலிருந்து ஜாழ்ப்பாணம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைவாகவே அந்த வாக்குமூலம் அவரிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. அவர் அந்த வாக்குமூலத்தில் பல்வேறு விதமான தகவல்களையும் சில வலியுறுத்தல்களையும் போலீசாருக்கு வழங்கியுள்ளதாக தெரிகின்றது. குறிப்பாக தன்னிடம் அனுமதி பெறாமல் சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும், அது தன்னிடம் அனுமதி பெறப்படாமல் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் என்றும், அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த வாக்குமூலத்தில் வாமதேவா தியாகேந்திரன் போலீசாரிடம் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு அந்த பணத்தினை காலால் மிதித்து பல்வேறு வகையான சர்ச்சைகளுக்குள் சிக்கியுள்ள அந்த வாமதேவா தியாகேந்திரன் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு மற்றும் அவரிடம் இருந்து பெறப்பட்டுள்ள வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள், எதிர்காலத்தில் அவர் மீது எடுக்க உள்ள அந்த சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜாழ்ப்பாணத்தினை சேர்ந்த வாமதேவா தியாகேந்திரனை தெரியாதவர்களே இருக்க முடியாது. தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அவர் கடந்த காலங்களில் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை செய்வதன் ஊடாக மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு நபராக இருந்து வந்திருந்தார். குறிப்பாக மக்களுக்கான உணர்வுகள், அதை தவிர வீடுகளை அமைத்து கொடுத்தல் போன்ற பல்வேறு வகையான உதவி திட்டங்களை அவர் செய்துள்ளார். இதற்கும் மேலாக பொதுநலம் சார்ந்து பல்வேறு வேலை திட்டங்களையும் அவர் செய்திருந்தார். குறிப்பாக ஆரியகுளம் புனரமைப்பு போன்ற பல்வேறு வகையான வேலை திட்டங்களையும் பல கோடி ரூபாய்கள் செலவழித்து அவர் செய்து வந்திருந்ததால் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நபராக இருந்திருந்தார். இவ்வாறு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயங்களுடன் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நபர் தற்பொழுது பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார். அந்த விமர்சனங்கள் அவர் மீது ஏன் எழுந்தது என்றால், அண்மையில் நடந்த ஒரு உதவி வழங்குகின்ற நிகழ்வில் பணத்தினை எடுத்து காலால் மிதித்து சில வார்த்தைகளை அவர் பிரயோகித்திருந்தமையினால் தான் அந்த விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். அது தொடர்பில் நாங்களும் ஒரு வீடியோவினை உங்களுக்கு தந்திருந்தோம், அதனையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இவ்வாறு அந்த பணத்தினை காலால் மிதித்த சம்பவம் தொடர்பில் அவரிடம் ஒரு வாக்குமூலத்தினை பெறுமாறு கொழும்பு உயர்மட்டத்திலிருந்து ஜாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று வாமதேவா தியாகேந்திரனை ஜாழ்ப்பாணத்தில் உள்ள SSP அலுவலகத்துக்கு, குறிப்பாக ஜாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் ஒரு நீண்ட வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. அந்த வாக்குமூலத்தில் தியாகேந்திரன் வாமதேவா பல்வேறு வகையான கருத்துக்களையும் அல்லது வலியுறுத்தல்களையும் கூறியுள்ளார். குறிப்பாக தான் அந்த பணத்தினை காலால் மிதித்த சம்பவம் தொடர்பில் தான் ஏற்கனவே கூறியது போன்று வேறு ஒரு காரணத்தை காட்டுவதற்கு முனைந்த போது இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கும் மேலாக அந்த உதவி வழங்குகின்ற நிகழ்வுகளில் தன்னிடம் அனுமதி பெறப்படாமல் பலர் வந்து வீடியோக்களை பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் வெவ்வேறு விதமான கோணங்களில் வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வாமதேவா தியாகேந்திரன் போலீசாருக்கு முன்வைத்துள்ளார். அது தொடர்பில் வாமதேவா தியாகேந்திரன் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்தால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்பதாக போலீசார் வாமதேவா தியாகேந்திரனுக்கு உறுதியளித்துள்ளனர். இவ்வாறு அவரிடம் நீண்ட ஒரு வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் அவரை விடுவித்துள்ளனர் போலீசார். அந்த வாக்குமூலத்தினை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாவிட்டாலும் அவரை ஒரு நீதவான் முன்னிலையில் முற்படுத்தி அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக வாய்ப்பு உள்ளதாகத்தான் தற்பொழுது குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் வாக்குமூலத்தினை பெற்று வெளியில் வந்த வாமதேவா தியாகேந்திரன் எந்த விதமான ஒரு முறைப்பாடுகளையும், குறிப்பாக தன்னிடம் அனுமதி பெறப்படாமல் வீடியோக்கள் பதிவு செய்து அதை பல்வேறு கோணங்களில் சமூக வலைத்தளங்களில் பரப்புகின்றவர்கள் தொடர்பில் எந்த விதமான முறைப்பாடுகளையும் அவர் செய்திருக்கவில்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்ற நிலையில் அவர் தன்னுடன் இணைந்து செயற்படுகின்ற சட்டத்தரணிகளுடன் தொடர்பு கொண்டு சட்ட ஆலோசனையும் நடத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அல்லது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் சட்டத்தரணி ஒருவரிடம் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்த போது அவர் சில கருத்துக்களை கூறியிருந்தார். குறிப்பாக வாக்குமூலம் பெறப்பட்டமை ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அவரை கட்டாயம் நீதிமன்றத்தில் அல்லது நீதவான் முன்னிலையில் முற்படுத்த வேண்டிய அவசியம் போலீசாருக்கு எழுந்தால்தான் அவரை முற்படுத்துவார்கள். அவ்வாறு அவர்
நீதிமன்றத்தில் அல்லது நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டால் அவர் தன்னை நியாயப்படுத்துகின்ற கருத்துக்களை கூற முடியாது. ஏனென்றால் சட்ட கோவைகளின் பிரிவின்படிதான் போலீசார் வழக்கு தாக்கல் செய்வார்கள். அந்த சட்ட பிரிவுகளின்படி எந்த விதமான நியாயங்களையும், குறிப்பாக இந்த பணத்தினை மிதித்தது சம்பந்தமாக எந்த விதமான நியாயங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. வெறுமனே தியாகிக்கு உள்ள ஒரே ஒரு தீர்வு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோருவதாகத்தான் இருக்கும். அதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. அவ்வாறு மன்னிப்பு கோரி நீதிமன்றம் விதிக்கின்ற உத்தரவுகளுக்கு இணைய அவர் தண்டப்பணங்கள் அல்லது அபராதங்களை கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றுதான் கூறியுள்ளனர். இவ்வாறான நிலையில் வாக்குமூலத்தினை பெற்றுக்கொண்ட போலீசார் அவர் மீது வழக்கினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக நாளை மறுதினம் அவரை நீதிமன்றத்தில் அல்லது நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அந்த நடவடிக்கையானது கொழும்பு உயர்மட்டத்தில் இருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டால் மட்டுமே முன்னெடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இது எவ்வாறாக இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஒருபுறம் இருக்கையில் வாமதேவா தியாகேந்திரன் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டது போன்று தன்னிடம் அனுமதி பெறப்படாமல் வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையான கோணங்களில் வீடியோக்களை பதிவிட்டவர்கள் தொடர்பில் வாமதேவா தியாகேந்திரன் சில வேளைகளில் முறைப்பாடு செய்யக்கூடும். அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் யாழ்ப்பாணத்தினை தளமாக கொண்டு இயங்குகின்ற சில ஊடக நிறுவனங்கள் மற்றது தனியார் யூடியூபர்ஸ் ஆகியோர் இந்த முறைப்பாட்டின் ஊடாக போலீசார் அவர்களிடம் வாக்குமூலத்தினை பெறக்கூடும். இருப்பினும் தியாகி அவ்வாறான முறைப்பாடு எதனையும் இதுவரை பதிவு செய்யவில்லை. ஒருவேளை நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர் இவ்வாறான ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்யக்கூடும் என்று அவருடன் இணைந்து செயற்படுகின்ற சிலர் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். எது எவ்வாறாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தினை மையமாக வைத்து இலங்கை முழுவதிலும் உள்ள மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற தியாகி என்று அழைக்கப்படுகின்ற வாமதேவா தியாகேந்திரனின் உதவி திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய வியாபார நிறுவனமான டிசிடிக்கு முன்னால் இருந்த அவருடைய முழுநீள கட் அவுட், அதாவது பதாகை, அவருடைய படம் பொறிக்கப்பட்ட கட் அவுட் தற்பொழுது அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது. இவற்றை வைத்து பார்க்கும்போது அவர் மீண்டும் உதவி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பது என்பது தற்பொழுது நடைமுறைக்கு வராது என்ற தகவல் தான் தெரிகின்றது. இருப்பினும் தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அந்த வாமதேவா தியாகேந்திரனுடன் நெருக்கமாக உள்ளவர்களுடைய கருத்தின்படி அவர் மீண்டும் அந்த உதவி திட்டங்களை செய்வார். அது டிசிடி என்கின்ற அந்த நிறுவனத்தில் வைத்து அல்லாமல் தேவைப்படுகின்ற மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி திட்டங்களை செய்வார், அல்லது பிரச்சனை நடக்குகின்ற இடங்களுக்கு அவர் சென்று சில உதவி திட்டங்களை செய்வதற்கு முனைப்பு காட்டுவார் என்று தான் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமா என்பதனையும், அவர் மீண்டும் உதவி திட்டங்கள் செய்வாரா என்பதனையும், அவரிடம் அனுமதி பெறப்படாமல் வெளியிட்ட அந்த வீடியோக்கள் தொடர்பில் அவர் முறைப்பாடு செய்வாரா என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவ்வாறான முறைப்பாடுகள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது சம்பந்தமான வீடியோக்களை நாங்கள் தருவோம். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.